பரதநாட்டியம் அப்படின்னாவே நம்ம வெளியில தான் வந்து காஸ்டியூம்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க உங்களோட புடவையை வச்சே வந்து காஸ்டியூம் ரெடி பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ரொம்பவே ஈஸியான ஸ்டெப்பில் எப்படி பரதநாட்டியம் சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பரதநாட்டியம் சாரீ பார்த்தீங்கன்னா சாரீ செலெக்ஷன் நல்லா பிரைட்டாக இருக்கிற கலர்ஸாக சூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கான்ட்ராஸ்ட் முந்தான இருக்கிற மாதிரி பார்டர் இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சாரியை 2 போர்ஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஒன்று வந்து முந்தான ப்ளீட், ரெண்டாவது வந்து உள் சுத்து பகுதி. ஸோ இதுக்கு இருக்கிற சென்டர் போர்ஷன் தான் நம்ம வந்து இந்த தோட்டி ஸ்டைல் கட்டுற மாதிரி தான் ஃபஸ்ட்டு வேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பரதநாட்டியம் சாரிக்கு இருக்கிற மாதிரி பல்லு ப்ளீட் போர்ஷன் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு சாரீ வந்து உள்ளே வந்து இருக்கிற மாதிரி, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கம் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு நாட் ஒன்று நல்லா டைட்டாக போட்டுட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, இந்த இடத்துல சேஃப்டி பின் வந்து பின் பண்ணலாமா அப்படின்னு. அப்படி பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட் வந்து தாங்காது, உங்களுக்கு வந்து சாரீ வந்து கழண்டு விழுந்துடும். ஸோ நாட் போட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டேபிளாக இருக்கும், நல்லா உங்களுக்கு க்ரிப்பாக நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேஃப்டிக்காக இந்த 2 நாட்டை வந்து போட்டுட்டுக்கோங்க. இப்போ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உள் சுத்து பகுதியோட போர்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த மாதிரி பேக் சைடில் இருக்கிற இந்த சாரீ போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அதர்வைஸ் இது இப்படி எடுத்து கொண்டு வந்து பண்ணாமல் கூட நம்ம வந்து பண்ணலாம். பட் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் பொறுத்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முந்தான போர்ஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதை வந்து அவங்களோட காலுக்கு இடையில வந்து உள்ளே விட்டு வெளியில் எடுத்து விடுங்க. இப்போ இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நல்லா எவ்வளோ தூரம் வந்து உங்களால் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். இதை விட பெட்டர் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் ப்ரீவியஸாக இதனோட வீடியோ ஒன்று போட்டிருப்போங்க, பரதநாட்டியம் சாரீ எப்படி வந்து வேர் பண்ணுறது அப்படின்னு. அதில் வந்து ப்ரீவியஸாக நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ப்ளீட் வந்து நான் எடுத்து வச்சுருப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்படி எடுக்கிறப்ப என்ன ஆயிருன்னா, உங்களுக்கு இன்னுமே வந்து சாரியோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். பட் இந்த சாரீக்கு வந்து நான் அப்படி பண்ணலை, நான் வீடியோ மட்டும் தான் போடுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வந்து அந்த மாதிரி எடுத்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட்டு லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீட் வந்து நீங்கள் அந்த முந்தான போர்ஷன், அந்த பார்டர் இருக்குது, அந்த பல்லு ப்ளீட் இருக்கு இல்லைங்களா, அந்த கான்ட்ராஸ்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ப்ளீட் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேஃப்டி பின் வந்து வச்சு பின் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கோம்ல அவங்க ஸ்டொமக் சைடு, ஸோ அந்த சைடு வந்து உள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான், இதுதான் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த லேயர் மாதிரி ஒரு விசிறி டைப்பில் வரல. ஸோ அந்த மெத்தடுக்காக தான் இந்த ஸ்டெப் வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணும், இப்போ நம்ம யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட முட்டிங்கால் அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, மற்ற போர்ஷன் எல்லாமே வந்து நீட்டாக சைடில் எல்லாம் வந்து நல்லா அந்த பார்டரில் தெரிகிற மாதிரி எடுத்து கரெக்ட் பண்ணி உள்ளே டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா சில குழந்தைங்க வந்து ஷார்ட்டாக இருப்பாங்க, அப்போ சாரீ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அப்படி வந்து அப்படியே நீங்கள் வந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் தடுக்கும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உள்ளே டக்கின் பண்ணி விட்டுட்டீங்க பேக் சைடில் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ சைட்லலாம் நல்லா லேயர் எடுத்து விட்டுருங்க. ஸோ பார்க்குறக்கு இன்னுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் போர்ஷன் இந்த உள் சுத்து பகுதியோடு எடுக்க போகிறோம். இந்த உள் சுத்து பகுதி தான் நம்மளுக்கு வந்து பல்லு ப்ளீட்டுக்காக நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட 2 காலுக்கு இடையில உள்ளே விட்டு பேக் சைடு கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பல்லு ப்ளீட் போர்ஷனுக்கு எப்படி வந்து குட்டி குட்டியாக ப்ளீட் எடுப்போமோ அதே மாதிரி தான் நம்ம ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு நீங்கள் சில பேர் வந்து பார்டர் அளவுக்கு எடுக்கலாம், இல்லை அதை விட குட்டியாகவும் எடுக்கலாம். நான் வந்து ரொம்ப குட்டியாக தான் எடுத்து நான் வந்து வேர் பண்ணி விட போகிறேன். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ப்ளீட் வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. 2 ஸ்டெப்பு. ஒன்று வந்துட்டு அதாவது 2 சைடு இருக்கிற இந்த பல்லு ப்ளீட் போர்ஷனும் அந்த உள் சுத்து பகுதி போர்ஷனும் 2யுமே வந்து நம்ம நார்மலாக ப்ளீட் எடுக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் ப்ரீவியஸாக அயன் பண்ணி வச்சிட்டிங்க, ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு இந்த வேர் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்து நம்ம எப்படி ரெடிமேட் சாரீ வேர் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஸ்பாட்டில் கட்டுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ப்ளீட் எடுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ளீட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் இருக்கிறப்போ ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதுவுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி உள்ள அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஹிப் சைடில் ஒரு நாட் போட்டோம்ல ஸ்டொமக் சைடு, ஸோ அதில் விட்டு தான் நம்ம வெளியில் எடுக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் இந்த பரதநாட்டியம் சாரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருந்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி இந்த சாரியில் ட்ரை பண்ணுறேன். ஸோ கரெக்டாக உங்களுக்கு முந்தானை வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் போர்ஷன், இந்த பார்டர் போர்ஷன் எல்லாம் இந்த பேக் சைட்லலாம் வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் 2 வேலை பெண்டிங் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து முந்தான போர்ஷன், 2வது வந்துட்டு அந்த விசிறி டைப்பில் லெக் சைடு இருக்கிற போர்ஷன். இந்த 2மே வந்து ஃபினிஷிங்கில் நம்ம வந்து பண்ணிக்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பல்லு ப்ளீட், அதாவது இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளீட் வந்து குட்டி குட்டியாக எடுக்கிறப்ப என்ன ஆகுனா, நல்லா லேயராக நீங்கள் வந்து ரெடிமேட் சாரியில் இருக்கிற லேயர் மாதிரியே உங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ சாரியோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இன்னுமே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸாக நீங்கள் ப்ளீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்னுமே ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் எதுக்குமே இனி வந்து நம்ம ரெண்ட்டுக்காக வந்து சாரீ வந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதுக்காக தனியாக ஒரு காஸ்ட் வந்து போட வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல சாரீஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப அட்ராக்டிவான ஒரு சாரீ வந்து ட்ராப் பண்ணலாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதனோட அவுட்புட் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டெப். இதுதான் வந்து ஒரு பரதநாட்டியம் சாரீ வேர் பண்ணியில் ரொம்ப அழகாக நல்லா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியது. அதுதான் இந்த விசிறி டைப்பில் இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த பின்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அழகாக நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்டரையும் அட் த சேம் டைம் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு தோத்தி ஸ்டைலில் கட்டியிருக்கிறோம்ல, ஸோ அந்த பார்டரையும் 2யும் சேர்த்து வச்சு ஒரு 2 பின் 3 பின் வந்து உங்களோட கேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின் பண்ணிக்கிங்க. மற்ற இடத்துலலாம் நீங்கள் பின் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த 2 பார்டருமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி பின் பண்ணுங்கள். அதே மாதிரி லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 பக்கம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு டான்ஸ் வந்து வேர் பண்ணுறப்ப நல்லா லெக் மூவ்மெண்ட் பண்ணுறப்போலாம் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. ரொம்ப ஃப்ரீயாகவே கம்ஃபர்டபுளாகவே அவங்க வந்து டான்ஸ் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அயன் பண்ணி ப்ளீட் வந்து ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுருங்க. அது எப்படி பண்ணணும், இல்லை இன்னமே பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து எப்படி வந்து ப்ளீட் பண்ணி இந்த பரதநாட்டியம் சாரீ ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.